எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 1 ராஜாக்கள் 9:5 சொல்கிறது, உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சாலமோனுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். உனக்கு முன்பாக வந்த ராஜாக்களுடைய சிங்காசனங்கள் எல்லாம் இருந்தது, ஆனால் பல பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். ஒரு நிலையில்லாமல் அலைகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் உன்னுடைய சிங்காசனத்தை நான் நிலைக்க பண்ணுவேன், அதை உறுதியாய் நிற்கச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உன்னுடைய வேலையில் அவர் உன்னை உறுதியாய் நிற்கச் செய்வார். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் உறுதியாய் இருக்கச் செய்வார். உன்னுடைய எல்லா எதிர்கால திட்டத்தை அவர் உறுதிப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை நிலையில்லாதபடி இங்கும் அங்குமாய் அலசடிப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். கொஞ்ச நாள் நல்லா ஜெப வாழ்க்கையில் உயர்ந்து வந்துட்டு இருக்கிறேன், ஆனால் நிலைக்க முடியல. நல்ல வேத வாசிப்பில் மேலே வந்துட்டே இருக்கிறேன், நிலைக்க முடியல. ஒரு வேலைக்கு ஒழுங்காக போயிட்டு இருந்தால் அந்த வேலையில் உறுதியாக இருக்க முடியல. ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அது உறுதியாக நிற்க முடியல என்று சொல்லி பல காரியங்களில் நிலைக்க முடியாதபடி இங்கும் அங்குமாய் காற்றினால் அசைகிற ஒரு நாணலை போல இங்கும் அங்குமாய் அசைகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களை நிலைக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உடைய போஸ்டிங்கில் அவர் உன்னை நிலைக்க பண்ணுவார். உன் வேலையில் உன்னை நிலைக்க பண்ணுவார். உடைய ஊழியத்தில் அவர் நிலைக்க பண்ணுவார். உன் குடும்ப வாழ்க்கையில் நிலைக்க பண்ணுவார். நீ விரும்புகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நிலை நிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்ம நிலைநிறுத்த வேண்டுமே, ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. அதே 1 ராஜாக்கள் 9:4 சொல்லுகிறது, என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? மன உத்தமம் செம்மையுமான காரியம். அது யாருக்கு முன்பாக செய்ய வேண்டுமாம்? கர்த்தருக்கு முன்பாக செய்ய வேண்டும். இப்படி எந்த மனிதன் தேவ பயத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறானோ, எந்த மனிதன் தேவ பயத்தோடு ஊழியம் செய்கிறானோ, எந்த மனிதன் தேவ பயத்தோடு தன்னுடைய வேலையை செய்கிறானோ, பிஸ்னஸை செய்கிறானோ, நிச்சயம் சொல்லுகிறேன், அவனுடைய ஸ்தானத்தை அவர் நிலைக்க பண்ணுவார். அவனுடைய ஸ்தானம் நிலைநிறுத்தப்படும், அசையாது. தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கவே இருக்காது. இன்னைக்கு பாருங்க, எந்த வேலைக்கு போனாலும் ஒரு தத்தளிப்பு. பொருளாதார நெருக்கடியில் அநேகர் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என்ன நடக்குமோ தெரியல, எப்படி நடக்குமோ தெரியல, எப்படி மேலே வருவோமோ தெரியல, பல காரியங்களை குறித்து யோசிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன காரியங்கள் உலகத்தில் நடந்தாலும் கர்த்தர் உங்களை நிலைக்க பண்ணுவார். நிலை நிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும். உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்க போன சுவாமி, இன்றைக்கும் ஆண்டவரே ஜெபத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிலை நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாரும். வாழ்க்கையில் நிலை நிற்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலை நிற்கட்டும், ஜெபத்தில் நிலை நிற்கட்டும், விசுவாசத்தில் நிலை நிற்கட்டும் ஆண்டவரே, வேலையில் நிலை நிற்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும் என் பிள்ளைகளை நிலைநிறுத்தி அழகு பார்ப்பீராக. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.